ஸோ நான் 55 ப்ளஸ் டாட்டூஸ் போட்டிருக்கேன். இது 55 ப்ளஸ் டாட்டூஸா? சார் எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னமோ என் உடம்புல புழு ஊறுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சார். இதுல என்ன உங்களுக்கு வந்து புழு ஊறுற மாதிரி இருக்கு? இப்போ ஒரு கோலம் போட்டுக்கினா அதை ரசிக்கலாம், ஒரு வாலில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தா அதை நம்ம ரசிக்கலாம். அதை இவங்க வந்து போட்டுக்கிறது பார்க்கும்போது ரசிக்க தோணல. நீங்க எத்தனை டாட்டூ போட்டிருக்கீங்க? நான் வந்து 8 டாட்டூ போட்டிருக்கேன். 8? என்கிட்ட 14 டாட்டூஸ் இருக்கு. ஒன்று டிஃப்ரெண்ட் டைம் லைனில் போட்டது. என்னடி இது? 20 டாட்டூஸ் இருக்கு. 20 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நான் 28 டாட்டூஸ் போட்டிருக்கேன். 28ஆ? எஸ். ஸோ நான் 55 ப்ளஸ் டாட்டூஸ் போட்டிருக்கேன். இது 55 ப்ளஸ் டாட்டூஸா? எஸ். எப்படிம்மா? இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை. எப்போலேருந்து டாட்டூ போடுறீங்க? லைக் 16லேருந்து டாட்டூ பண்ணிட்டேன். 16லேருந்து டாட்டூ போட்டாலும் இந்த பொண்ணோட ஆவரேஜே தாண்டிடுச்சு. இதை மாதத்துக்கு ஒன்று மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. அப்புறம் இங்கே ஒரு டாட்டூ பண்ணியிருந்தேன், அதை கவர் அப் பண்ணி தான் இந்த டாட்டூ பண்ணியிருக்கேன். அந்த டாட்டூ பிடிக்கல, ஸோ அதனால நான் அந்த வேற டாட்டூ பிடிக்கலையா? யாரை போட்டிருந்தீமோ அவங்க பிடிக்கலையா? இது ஒரு நல்ல கேள்வி. இல்லை, அது நான் ஆக்சுவலாக போட்டிருந்தது என் பேரண்ட்ஸோட இதுதான் போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கீங்க? இப்போ அதுக்கு பதிலாக ஒரு வேம்பயர் மாதிரி போட்டிருக்கேன். ஏமா அம்மா அப்பா இருந்த இடத்துல தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு ஏலியன் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு ஏலியன், அதுக்கு கீழே யூ ஆர் நாட் அலோன்னு இருக்கும். யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஏர்த்துக்கும் ஒரு துணை இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் யூ ஆர் நாட் அலோன்னு சொல்லிட்டு ஏலியன் கூட போட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வயசு? என் 23. 23 வயசுல 20 டாட்டூ? 28. 28. என்ன கொடுமை சரவணது. அப்படியே இப்போ கை ஃபுல்லாக இருக்கு. கையை காட்டுங்க அப்படி. எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த டாட்டூ போட? 5 days ஆச்சு சார். ஐயோ, 5 டேஸ்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் போடுவீங்க? ஒரு நாளைக்கு மினிமம் 11 hours அந்த மாதிரி போடுவாங்க. ஒரு கை ஃபுல்லா 5 நாள் உட்காந்து இதை போடணும்னு ஏன் முடிவு எடுத்தீங்க? என் மேலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி ஃபீல் ஸ்ட்ராங்கான ஆகுதா? ஆள் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஐயோ ஐயோ. இது வந்து என்னோட பெரிய டாட்டூ. இது வந்து ஜஸ்டிஸ் மீன் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கையில தராசோட ஒரு நீதி தாய் கண்ணை கட்டியிருக்கா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. எந்த ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்க. ஃபீமேல்க்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லையே. ஆஹா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாட்டூ. லைக் இந்த ஸ்னேக் டாட்டூ. பெட்டாக வச்சுக்கணுன்றது ஆசை. ஸ்னேக்கு அதை வச்சுக்க முடியாது. ஸோ அதனால டாட்டூவாக நான் போட்டுக்கிட்டேன். ஒரு மாதிரி ஸ்கேரி லுக் வராதா பாம்பு போட்டவனையும்? ஸ்னேக்குன்றது ஒரு வந்துட்டு ஒரு ஒரு பிரேவரி, ஒரு போல்ட்னஸ் எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பட் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ஸ்கின்னு நைஸாக இருக்குமே, அங்கே போட எல்லாம் பயமா இது இருக்காதா? ஆக்சுவலாக வலியே இல்லை. இது வலியே இல்லை. எனக்கு வலி வந்துட்டு இந்த ட்ரைபல் டாட்டூவில் மட்டும்தான் இருந்தது. என்னடி இது? பட் முகத்துல எல்லாம் பெரும்பாலும் மார்க்கே விழக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். பட் இந்த இடத்துல இப்படி ஒரு கிராஸ், அது என்னது அது? ஸோ இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான டாட்டூன்றதுனால ஐ வாண்டட் டு கேரி இட் ஆன் மை ஃபேஸ். இல்ல புரியல. 9 டாட்டூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாட்டூ வந்து என்னோட ஹஸ்பண்ட் நேம். ஏன்னா ஐ லவ் மை ஹஸ்பண்ட் அ லாட். ஸோ அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டாட்டூ வந்து அது போட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ பார்த்தீங்கன்னா என் பையனோட பேர் போட்டேன். அன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. அவன் வந்து 3 years old தான் அப்போ. அவன் என்னை சுற்றி வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே விஷயம். அவன் பேர் வந்து நான் போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசானதுக்கப்புறம் நானும் போட்டுப்பேன் உன்னோட பேர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த டைமில். நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? இப்போ வந்து அவன் 13 years old. இப்போ கூட நான் பெருசானா கண்டிப்பாக போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? இவங்க வந்து என்னோட அம்மா. ஓ ஓகே. இவங்களோட 65th பர்த்டேக்கு வந்து நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன் இந்த டாட்டூ. அவங்க இப்போ உயிரோட இல்லை. நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கவங்கள பார்க்குறப்ப உங்களுக்கு பட்டுன்னு தோன்றது என்ன? ஒரு மாதிரி பயங்கரமாக பார்த்தோன்னே டக்குன்னு கேஷுவலாக பேச மாட்டாங்களோ, தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதாவது பேசிடுவாங்களோ, கோவமானவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு ரஃப்பான ஆளுங்க பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நினைக்க வருது. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பெயின் தான் எனக்கு தோணுது. ஒரு Okay, தழும்பு நிறைய மாதிரி உடம்புல தெரியுது. காயம் இருக்க மாதிரி ஒரு காயம் இருக்க feel மாதிரி இருக்கு. தெரியுது. அது வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு ஹார்ட்டாக தெரியல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். இப்போ ஒரு கோலம் போட்டுக்கினா அதை ரசிக்கலாம், ஒரு வாலில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தா அதை நம்ம ரசிக்கலாம். அதை இவங்க வந்து போட்டுக்கிறது பார்க்கும்போது ரசிக்க தோணல. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. சார் எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னமோ என் உடம்புல புழு ஊறுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற?
டக்குன்னு பயமா இருக்கு. அவங்க அந்த ப்ளூ கலர் ஃபுல் கை ஃபுல்லா போட்டிருக்காங்கல்ல, அப்படியே என் உடம்புல ஏதோ புழு ஊறுற மாதிரியே இருந்துச்சு. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. எனக்கு டாட்டூ அதிகமாக போட்டிருக்கவங்கள பார்த்தா ரொம்ப அதிகமான குழப்பத்தோட இருக்கவங்க மாதிரி தெரியுது. பார்க்கும்போதே ரொம்ப குழப்பவாதிகளாக தோணுது. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நிரந்தரமாக ஒரு பச்சையை குத்திக்கிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு பாயிண்ட்டை தேடிட்டு கண்டு விட்டாளையா. ஸோ எப்போவுமே ஒரு குழப்பமான மனநிலையே அவங்க தேடி தன்னை சிறைப்படுத்திக்கிறாங்களோ, அடையாளப்படுத்துவதற்காக செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. அப்புறம் அடுத்த தலைமுறையை தப்பாக கொண்டு போகிறாங்களோன்னு தோணுது. இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் அந்த கையில் ஒரு லெஃப்ட் செயின், அதெல்லாம் சைக்கிள் செயின், இது கழுத்தில் என்ன தொங்குது? நீங்கள் தலைமுறையை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க பாருங்கள். வயசானவர் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வர்றவர் கழுத்தில் செயினை போட்டுக்கிட்டு இந்த தலைமுறையை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள்? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இதில் யாருக்கு பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? எனிபடி, யாருக்கு வேணாலும். அவங்க வந்து பார்த்தவொடனே புழு ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. என்ன பாஸ் சொல்றீங்க? விடுங்க பாஸ், ஆனது ஆயிப்போச்சு. எவ்வளோ பேர் வந்து மீனிங்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு வந்து புழு ஊறுற மாதிரி இருக்கு? அவ்வளோ அருவருப்பா நீங்க ஏன் அதை பார்க்குறீங்க? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது உங்க டாட்டூ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுது. அது அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி டக்குன்னு எனக்கு ஷிவர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஷிவர் ஆகுது. அது என்ன ஃபீல்? டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? ஆர்ட் அவ்வளோதான். அதில் வந்து உங்களுக்கு வந்து அருவருப்பு படுறதுக்கு புழு ஊறுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப அதை ஒரு மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டுறேன். புழு ஊறுற மாதிரி இருக்கு, ஆக்வர்டா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அப்படி கொண்டு வர வேணாமே. டாட்டூ வந்து அருவருப்பு, டிராயிங் வந்து அழகு. நீங்க எப்படி சொல்றீங்க? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ டாட்டூ வந்துட்டு இட்ஸ் அ பெர்மனெண்ட். நான் செத்தாலுமே அந்த டாட்டூ என் ஸ்கின்ல தான் இருக்கும். ஸோ என்னோட விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு விஷயத்தை நீங்க அருவருப்புன்னு சொல்லவே கூடாது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பட் அது வந்து நான் வந்து உங்களை நீங்க எப்படி அதை போட்டீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அருவருப்பா இல்லையா அப்படின்னு கேட்கறது தட்ஸ் ராங். அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோட ஃபீல் எனக்கு வந்து அது பிடிக்கல. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கும் போல இருக்கே. டாட்டூஸ் அதிகமாக போடுறவங்களுக்கு இம்பல்சிவிட்டி, அதாவது டக்கு டக்குன்னு யோசிப்பாங்க. நான் வந்து இப்போ 1 இயர் கழிச்சு என் லைஃப்பில் நடந்ததை தான் நான் போடுறேன். நான் ஒன்றும் டக்குன்னு எனக்கு இது போடணும்னு தோணி ஒன்றும் நான் போய் போடல. பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு. நம்ம போடுறோம், சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் அ ப்ரெஷர் அந்த ஸ்பௌஸையும் ஃபோர்ஸ் பண்ணுறோம். இப்போ நீ என்ன உண்மையாக லவ் பண்ணுறியா போடுறோங்கிறப்ப தான் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்போ நீங்கள் உங்கள் பையன் வந்து நானும் போட்டுப்பேன்னு சொன்னார்னு சொன்னீங்க இல்லையம்மா? நீங்கள் தான். கரெக்ட். இப்போ அவனுக்கு ஒரு வயசு வந்து அவன் உங்கள் பேரை பச்சை குத்திக்கலன்னா? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த வயசுல எக்ஸைட்மெண்ட்ல நானும் போட்டுக்கிறேன்ட்டான். ஒருவேளை நாளைக்கு ஒரு 18 வயசு வந்து அவன் ஒரு டாட்டூ போடல உங்க பேரை அப்படின்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வருமா? கண்டிப்பா இருக்கும் சார். அது இல்லாம இருக்கும் நான் அதான் சொல்லவே அவங்க முடியாது. சொல்றாங்க. அது இருக்கதான் இந்த செய்யும். இந்த கமிட்மெண்ட் அவங்களையும் ப்ரெஷர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாது. சில பேர் இறந்தவங்களோட இது போட்டிருக்காங்க. அதே லாஸ்ட்லேயே நம்ம திருப்பி இருந்தா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? மகிழ்ச்சி நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க அதை ஒரு சுயவதை அப்படிங்கிறாங்க. சம் பெயிண்ட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். அம்மா குளோரிஃபை பண்றீங்க பாருங்க. ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? நீங்க பெயினை என்ஜாய் பண்றீங்கனாவே சுயவதையை விரும்புகிற ஆளா நீங்கள்னு ஒரு கேள்வி வச்சுட்டாங்க. பட் என்னோட கோபத்துலேருந்து நான் வெளியில் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு. அதாவது உங்களுக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, கை விட்டுட்டாங்க. இப்போ அவங்க மேல உங்களுக்கு இருக்க கோபத்தை நீங்க யார் மேல காட்டுறீங்க? அந்த ஒரு டைம் நான் அந்த ஒரு பெயின் அண்டர்கோ பண்ணும்போது என்ன அந்த பெயின்லேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சுயவதையில் இன்பம் காணுதல் என்பது ஆபத்து இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இவர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் விமர்சனம் என்ன? ஏன் நிறைய டாட்டூ போட வேணாம்னு சொல்றீங்க? மற்ற ஆர்ட்டை ரசிக்கிற மாதிரி இதை ரசிக்க முடியல. What nonsense you are talking. ரொம்ப நெகட்டிவாக எலும்புக்கூடு, ஈவில் ஐஸ் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அது ஏற்றுக்கவே முடியல. என்ன கொடுமை சரவணன். பெரிய மண்டவோட போடுறாங்க. இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்க, பிடிக்கலன்னா அதை அழிச்சிட்டு ஒரு பேய் உருவமாக வரைகிறாங்க. ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி அவங்களோட நம்மளை விலகி தான் வைக்க சொல்லுது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. மண்டை ஓடுன்றது நெகட்டிவ்னு சொல்றீங்களா? அது என்ன நெகட்டிவ்? நம்ம இறந்த பிறகு நம்ம எலும்பு கூட தானே ஆகிறோம். இறப்பு நெகட்டிவ் தானே, அப்ப எலும்பு கூட நெகட்டிவ் தான். சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். நீங்க பைத்தான் போட்டிருக்கீங்கல்ல கையில, ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாம்பு, கொத்துற பாம்பு, ஓகேங்களா? இட் இஸ் பாய்சனஸ். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ரொம்ப பாய்சனஸ், டேஞ்சரான ஆள், நான் என்கிட்ட பார்த்து தான்ப்பா பழகணும் அப்படிங்கறது நீங்க சொல்ல வரீங்க. அப்போ எங்களோட வந்து யாருனாலையும் வந்து கதைக்க முடியாதா சார்? அப்படிதான் சொல்ல வராங்க. உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா கூட இருக்கலாம், ஆனா உங்களை பார்த்தோன்னே பேச தோணல எனக்குங்கிறாங்க. நக்கல்யா அவனுக்கு. என்னோட மாமா பையனோட பேர் போட்டேன்.
ஆனால் வேறு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பேர் அப்படியே தான் என் கையிலே தான் இருக்குது. மூஞ்சி மாறையும் பண்ணி போயிடலாம். அந்த பேர் இப்போ வரைக்கும் கையில் வச்சுட்டு தான் இருக்குது. அவருக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? ஒருவேளை அழிக்கணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை இல்லை கல்லஞ்சக்காரன். உங்க வீட்டுக்காருக்கு ஓகே தான்? ஓகே தான், அவங்களுக்கு ஓகே தான். அதாவது பெருசாக அவங்க எடுத்துக்கல. இப்போ வரைக்கும் அது இன்ன வரைக்கும் சொல்லி காமிச்சது கூட கிடையாது. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு அதை பார்க்குறப்ப என்ன தோணும்? நான் ஆசைப்பட்ட விஷயம்னு தோணும், கவலையை கொடுக்கும். நான் என்ன கேட்குறேன், அந்த கவலையோட ஏன் வாழ்றீங்கன்னு கேட்குறேன். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அதை கடந்து வந்தாச்சு, தினந்தோறும் கவலையை ஃபேஸ் பண்ணி கையை தூக்கி பார்த்தா அந்த கவலை வந்துட்டு போகும். அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? இப்போ அவங்கள பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து அழிச்சிருங்க. உங்கள் ஹஸ்பண்டோட பெருந்தன்மையை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், மதிப்பு கொடுக்கணும். இறந்து போன மனிதரின் நினைவுகளில் உலகத்தை தேடுவதை விட வாழும் மனிதர்களின் வாழ்வில் இருக்கும் உண்மைகளை தேடுங்கள்.